திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். செங்கடல் வருகிறது. அதை தாண்ட போது இஸ்ரேல் மக்கள் புலம்புகிறார்கள். அப்பொழுது மோசே கடவுளை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த கடலை இரண்டாக பிளந்தாரு. தண்ணீர் இல்லை என்று சொல்லி புலம்புறாங்க. கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை உண்டாக்கினார். இறைச்சி இல்லை என்று சொல்லி புலம்பினார்கள். வானத்திலிருந்து இறைச்சியை கொடுத்தார். இங்கே பார்க்கின்ற பொழுது மோசே கடவுளை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் அந்த இஸ்ரேல் மக்களுடைய தேவைகள் பூர்த்தியானது. மோசே கடவுளை நோக்கி ஜெபித்த போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிடைத்தது. அப்ப இன்றைக்கு இந்த நாள் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது கடவுளை நோக்கி கூப்பிடுற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா இன்றைக்கு நாம கடவுளை நோக்கி கூப்பிடுறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பின் மத்தியில தேவையின் மத்தியில நாம கடவுளை நோக்கி கூப்பிடுறோமா, கடவுளை நோக்கி பார்க்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று பார்க்கும் பொழுது கடவுள் இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிற வார்த்தை என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதிலளிப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிற வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்போ இன்றைக்கு நாம் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் பெரிய காரியங்களை நம்ம வாழ்வில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய வாழ்வை மாற்றுகிறார். நம்மால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாத நிலையில கடவுள் அந்த நிலையை மாற்றுகிறார். இயேசுவின் மூலமாக அவருடைய பாடு மரண உயிர்த்தல் வழியாக நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். நம்ம நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அப்பொழுது கடவுள் நமக்கு மறுமொழி அளிப்பார். கடவுள் நமக்கு பதில் உரைப்பார். நமக்கு எட்டாததோ நமக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை நம்ம வாழ்வில் கடவுள் செய்வார். அந்த கடவுளை நம்பி அவருடைய பிள்ளைகளாக இந்த உபவாச நாட்களில எப்போதும் அவரையே கூப்பிட்டு அவருடைய கிருபினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வனத்தை காப்பாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நன்றி படைக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுற போதெல்லாம் நீர் எங்களுக்கு நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்க வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கேட்பதற்கு தியானிப்பதற்கு நீர் உதவி செய்து நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எப்போதும் உம்மையே நோக்கி கூப்பிடவும் உம்மையே நோக்கி ஜெபிக்கவும் நீதாம் ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே உடைய நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான உயர்வான மேன்மையான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலையில இறைவன் ஆஸ்வதிப்பீராக. பயனாளர்களுடைய திவ்யகார தங்கி இருக்கட்டும். நீரே எங்களை என்றென்றும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.